ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேதவசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆசியா மைனர் பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதினார். இந்த நிருபத்தின் முடிவிலே அவர் இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் ஆசீர்வாதத்தோடு ஜெபத்தோடு நிறைவு செய்கிறார். இங்கே நாம் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். நாம் அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள். 1 பேதுரு 2:9 நாம் பார்க்கும் பொழுது, நாம் அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். ஒரு காலத்திலே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமான ஒளியாக மாற்றி நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:21 நாம் பார்க்கும் பொழுது, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நாம் பின்பற்றும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். 3ஆவதாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1 பேதுரு 3:9 கடைசி பகுதி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள். இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் நம்முடைய ஜீவியத்தினுடைய பிரதான அழைப்பு என்ன? நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். நித்தியம், இட்டர்னிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நித்தியம் என்று சொன்னால் அதற்கு முடிவே இல்லை. நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைத்தது யார்? வசனம் சொல்கிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன். சகல கிருபையும் பொருந்திய தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு மகிமையை குறித்து இப்படியாக சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய பாடுகளை, மகிமைகளை முன்னறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பாடு வந்தது, பாடுகளுக்கு பிற்பாடு மகிமை வந்தது. 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்து பாடுபட்டார், அதுபோல மகிமைப்பட்டார். நாமும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாகும்படியாகவும் அவருடைய மகிமையிலே பிரவேசிக்கும்படியாகவும் நித்திய மகிமைக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைத்தது யார்? காட் ஆஃப் ஆல் கிரேஸ், சகல கிருபையும் பொருந்திய தேவன். கிருபை என்று சொன்னால் என்ன? ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயை. நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தகுதி இல்லாமல் வருகிறது என்றால் அது கிருபையை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையிலே நம்ம எத்தகைய சூழ்நிலையை நாம் சந்தித்தாலும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றிற்கும் அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. அதுதான் வசனம் சொல்கிறது, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, காட் ஆஃப் ஆல் கிரேஸ். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நெருக்கங்கள்,
எல்லாவற்றிற்கும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. இந்த காணொளியிலே நாம் எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய பாடுபடுகிற மக்களுக்கு எதை செய்கிறார்? தேவன் தம்முடைய பாடுபடுகிற மக்களுக்கு எதை செய்கிறார்? நாம் பார்த்தோம், நாம் அழைக்கப்பட்டவர்கள், நித்திய மகிமையில் சேரும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை அழைத்தது யார்? சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவர் 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 4-fold promise of restoration. நம்மை மீட்கும்படியாக 4 விதமான வாக்குத்தத்தங்கள். நாம் அந்த 4 விதமான வாக்குத்தத்தத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளையுடைய ஜீவியத்திலே பாடுகள் என்பது யதார்த்தம். ஆனால் வசனம் சொல்கிறது, அந்த பாடுகள் கொஞ்ச காலம். அதே நேரத்தில் நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது நம்ம பல வருஷம் பாடுபட்டாலும் அது கொஞ்ச காலம்தான் காணப்படுகிறது. நமது கிருபையின் தேவன் 4 மீட்பு குறித்த வாக்குத்தத்தங்களை தருகிறார். நம்மை மீட்கும்படியாக 4 வாக்குத்தத்தங்களை அவர் தருகிறார். என்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக நம்மை சீர்படுத்துகிறார். 2வது ஸ்திரப்படுத்துகிறார். 3வது பலப்படுத்துகிறார். 4வது நம்மை நிலைநிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தாமே, காட் ஹிம்செல்ஃப், நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது அவர் தூரத்தில் நின்று பார்க்கிறவர் அல்ல. வசனம் சொல்கிறது, தேவன் தாமே, அவர் தாமே என்ன செய்வாராம்? முதலாவது காரியம், நம்மை சீர்படுத்துகிறார். இந்த சீர்படுத்துகிறார் என்ற வார்த்தை, நாம் இதே வார்த்தையை நாம் மத்தேயு 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 4:21, அங்கே சீஷர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். சீர்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது உடைந்து போயிருக்கிறதை அவர் என்ன செய்கிறார்? சரி செய்கிறார். உடைந்து போனதை சரி செய்து அதை முழுமையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் முறிந்து போன நிலைமையிலே இருக்கலாம், பழுதுபட்டு போய் காணப்படலாம். சீர்திருத்துகிறார், சீர்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உடைந்து போனதை சரி செய்கிறார், அதை முழுமையுடையதாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நம்ம வாழ்க்கையிலே பழுதடைந்து போனவைகள், உடைந்து போனவைகள், அவைகள் முழுமையடைய வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் சீர்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2வது என்ன வாக்கு கொடுக்கிறார்? ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் தம்முடைய சீர்படுத்துகிற வேலையை செய்கிறார். எப்படி சீர்படுத்துகிறார்? ஸ்திரப்படுத்தி சீர்படுத்துகிறார். இங்கே ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனம். இங்கே நாம் எதை குறித்து பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்க போகக்கூடிய அந்த நாளிலே தம்முடைய சீஷனாகிய பேதுருவினிடத்திலே இப்படியாக சொன்னார். 32வது வசனத்திலே பார்க்கிறோம், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து என்று சொன்னால் பலப்படுத்துதல், ஸ்ட்ரெங்தனிங் தம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திலே நம்மை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். எப்படி? பேதுருவினிடத்திலே தாம் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டிய இரவிலே பேதுருவோடு அவர் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னால் பலப்படுத்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இயேசு கிறிஸ்து பேதுருவை ஸ்திரப்படுத்தினாரோ
யோவான் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு தன்னுடைய பழைய மீன்பிடி தொழிலுக்கு போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் யோவான் 21வது அதிகாரத்திலே அழைப்பதையும், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று 3 முறை கேட்டு அவனை ஸ்திரப்படுத்துவதையும் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது உடைந்து போனவற்றை, பழுது போனவற்றை சரிப்படுத்தி முழுமையாக்குகிறார். ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக பலப்படுத்தி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டிலேயே இங்கே ஒரு முறைதான் இந்த கிரேக்க பதமானது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அசாதாரணமான வார்த்தை. நம்முடைய பலவீனத்திலே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினாலே நாம் துன்பத்தை தாங்குவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் நம்மை விழுங்கும்படி சுற்றித் திரிகிறான். அதனால் வேதம் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கும்படி, விழித்திருக்கும்படி சொல்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் நம்முடைய சுய முயற்சியினாலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:11, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவன். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் சுய பலத்திலே செய்யக்கூடாது. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலனின்படி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களை, நாம் என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, தேவனுடைய காரியமானாலும் நம்முடைய சொந்த காரியமானாலும், தேவனை என்னை பலப்படுத்தும் என்று அவருடைய பலத்தின்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. மூன்றாவது காரியம், பலப்படுத்துகிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் தம்முடைய பலனை தந்து, நம்முடைய சுயமுயற்சி பிரயோஜனப்படாத போது அவர் தம்முடைய பலத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம், நம்மை நிலைநிறுத்துகிறார். அப்படி என்று சொன்னால், நிலைநிறுத்துதல் என்ற பதமானது டு பிளேஸ் ஆன் எ ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரத்தின் மேல் வைப்பது, ஒரு பாதுகாப்பான ஒரு காரியத்தை காட்டுகிறது. மத்தேயு 7:25 வாசிக்கிறோம், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நிலைநிறுத்துவார் என்று சொன்னால் டு பிளேஸ் ஆன் எ ஃபவுண்டேஷன், மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மத்தேயு 7:25 வாசிக்கிறோம், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் டு செட்டில். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தும் பொழுது, நம்ம வாழ்க்கையில எது எதிராக வந்தாலும், புயல் காற்று வீசினாலும், பெருவெள்ளம் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. 4 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 4வது வாக்குத்தத்தம் என்ன? நிலை நிறுத்துகிறார். எப்படி? கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு புயல் காற்றடித்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் தகர்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேத பகுதியிலே எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலம் கர்த்தர் தரக்கூடிய 4 வாக்குத்தத்தங்கள். முதலாவது வாக்குத்தத்தம், அவர் நம்மை சீர்படுத்துகிறார். சீர்படுத்துகிறார் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் உடைந்து போனது, பழுது போனது போன்ற காரியங்களை சரி செய்து நம்மை முழுமைப்படுத்துகிறார். 2வது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். எப்படி பேதுருவினிடத்திலே உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்று சொன்னாரோ, நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார். 3வது, பலப்படுத்தி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களிலே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை தந்து
நம் சுய முயற்சியினால் அல்ல, நம் சுய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினாலே மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை தருகிறார். நான்காவது, அவர் நம்மை நிலை நிறுத்துகிறார். அவர் நம்மை நிலை நிறுத்தும் பொழுது அது கன்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடு. அது புயல் காற்றடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் நம்மை அடித்து செல்ல முடியாது, நம்மை அசைக்க முடியாது. இப்படி சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நம்ம வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே வல்லமை என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நாமும் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு சகல வல்லமையும் உண்டு, அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், சதா காலங்களிலும் அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேத பகுதியின் மூலம் நாம் பார்த்த காரியம், கர்த்தர் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக அவர் கொடுத்த 4 வாக்குத்தத்தங்களை பார்த்தோம். நம்மை சீர்படுத்துகிறார், அதாவது பழுது போனவற்றை சரி செய்து முழுமையாக்குகிறார், உடைந்து போனவற்றை சரிப்படுத்தி முழுமையாக்குகிறார். அடுத்தபடியாக ஸ்திரப்படுத்துகிறார், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக பலப்படுத்துகிறார் என்ற பதம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளிலே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலே செயல்பட்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய விசுவாசத்தை தைரியப்படுத்துகிறார். அடுத்தது நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக, புயல் காற்றடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அசையாமல் நம்மை நிலைநிற்க செய்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருவருடைய ஜீவியங்களிலும் பழுது போன காரியங்கள், உடைந்து போன காரியங்கள் சரிவரப்படுவதாக, முழுமையடைவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் நெருக்கங்களிலே கஷ்டங்களிலே தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஸ்திரப்படுத்துகிறவர். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது அசையாதபடி எங்களை நிலைநிறுத்த உம்மால் முடியும். அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். சகலவித கிருபையும் பொருந்திய தேவன், எங்களை நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன், பாடுகளை அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர். ஸ்திரப்படுத்தி உங்களுடைய நித்திய மகிமையிலே சேர்த்துக் கொள்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவருடைய ஆளுகைக்கும் வழிநடத்துதலுக்கும் எங்களை சமர்ப்பிக்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.